ஹலோவால் நான் ஷோவாலன்னு நினைச்ச மாதிரியே போட்டுட்ருக்கேன். ஒரு வாரமாக வீடியோ போடலை, மறந்துடாதீங்க இந்த முகத்தை. இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, என்னோட கிரவுண்டில், அதாவது மெராத்தான் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இடத்துல, சிவகங்கையில் கீழக்கண்டனி அப்படின்ற ஒரு கிராமத்தில், அதுக்கு பின்னாடி வந்து, அதாவது பண்ணை காலேஜ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு 400 மீட்டர் ட்ராக் வந்து ரன்னிங் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அத்லெட்டை உருவாக்குன்றதை விட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ரன்னிங்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு ரீஹேப் சென்டர், மனநல மருத்துவம் மாதிரி தான் இது. அதனால இதை இவ்வளோ வீரியம் கொண்டு நம்ம இதை செஞ்சு செய்ய முயற்சி பண்ணுறோம். இடைப்பட்ட காலங்களில் வந்து தொடர்ந்து இந்த ரன்னிங்கை பற்றின ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். வாரத்தில் ஒரு வீடியோ வந்து டீச் பண்ணுற மாதிரி, மித்ததெல்லாம் விளாகாகவும், மித்தது ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இந்த ஒரு வாரமாக செய்ய முடியல. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சுவாரஸ்யம் சொல்ல முடியாது, பாதி சந்தோஷம் பாதி அதை கெடுத்து விட்டாங்க. அதாவது நான் வேலை இல்லாத சமயத்தில் நான் என்னோட நண்பர் வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்து, அவன் தான் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து தங்குறதுக்கு, திங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான். அப்படின்றப்ப அவங்க ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டாகவே இருந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. நிறையா ஏன்னா என்னோட ஆப்படைட்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட பசி எடுக்கும் தன்மையும் சரி, நான் சாப்பிட்றதும் சரி, ஒரு சராசரி மனிதனோட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆள் நான். சோறாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, கறியாக இருந்தாலும், மீனாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப நான் வந்து ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா, என்ன தான் சாப்பிட்டாலும் அது எனக்கு போதுமானதாக இருக்காது. அப்படின்றப்ப நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருப்பேன். அவங்க வந்து அவங்களோட அன்பில் வந்து நிறையா எனக்கு வந்து சாப்பாடை போட்டு நான் 98 கிலோ வர வரையும் ஏற்றி விட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பண உதவின்றதை விட இந்த மாதிரி வயிறார எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முன்னாடி இருந்த காதலி ஒரு கதை சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு பெரிய கோவம் என்னன்னா, எனக்கு பிடிச்சத ஒண்ணு கூட எனக்கு அவ செஞ்சு குடுக்கலையே அப்படின்ற ஒரு கோவம் இருந்தது. ஸோ இது எதுக்கு சொல்றேன்றத நான் சொல்றேன். இந்த மாரி இருக்கும்போது என் நண்பர் வந்து இந்த இவ்வளோ விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிட்டாரு. எனக்கு கைமாறு செய்ற மாரி அன்னைக்கு சூழ்நிலை இல்ல. அவனுக்கு குழந்தை பிறந்தப்போ கூட எனக்கு ஒரு துணி எடுத்து குடுக்கக்கூடிய, அதுக்கு கூட காசு இல்லாத ரொம்ப 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 வறுமை. அந்த மாரி ஒரு கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு நெறைய பெருசா செய்யணும். சும்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்தா ரூ. 500 காச குடுத்தா, ரூ. 1000 காச குடுத்தா, ஸ்வீட் வாங்கி குடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பெருசா செய்யணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே என் நண்பர் என்ன வந்துட்டாப்ல அப்படின்னா, என்னைய பார்க்கறதுக்காக ஃபேமிலியோட வரேன் அப்படின்னு வந்துட்டாப்ல. இப்ப என் வீட்ட போய் கூட்டிட்டு போய் காட்ட முடியாது. ரொம்ப சின்ன வீடு. அது எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். அதனால அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனும் கம்பல் பண்ணல. நானும் அது 2 பேருக்குள்ள மியூச்சுவல். அது வீடுன்றத விட்டுருங்க. இப்ப இங்க, அதாவது கிரவுண்டுக்கு வந்து நம்ம ரூம பார்க்கறதுக்காக வந்துட்டாப்ல. பார்த்தா மத்தியானம் வெயிலு, உச்சி வெயிலு சூடு தாங்க முடியல. பிள்ளைங்க 2மே தாங்க முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. "சாப்பிடலடா நானு, சாப்பிட போவோம்டா" அப்படின்ட்டான். நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. இந்த சாப்பாடுன்ற விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்ல. எனக்கு இது மட்டும் தான் எங்க வச்சு மீட் பண்றது, அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால அத பண்ணல. இருங்க. நான் வரப்ப வந்தான்னா குடிக்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸு 3 பேத்துக்கும், சின்ன பையன், கை குழந்தை அவனுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ட்டு 3 பேத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 தான் குடிச்சாங்க. 1 வச்சுட்டு போயிட்டாங்க. இது நம்ம குடிங்க அப்படின்னு மறந்துட்டேன் நானு. இப்ப நான் இத குடிச்சிட்டு தான் நைட்டு டின்னர் இது. இத மட்டும் சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான் நானு. குடிச்சிட்டு அவங்க சாப்பிட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஹோட்டலுக்கு போனோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு கைமாறு செய்ற மாரி, கைமாறுன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 இடத்துலயும் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் உட்காரும்போது சரி, ரொம்ப கைய பெசஞ்சுக்கிட்டே உட்காருவேன். என்னால காசு குடுக்க முடியாதே! நான் என்ன செய்ய போறேன்? ஒரு ஒரு நண்பர்கள் வந்து அந்த பணம் குடுக்குறத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு எடுத்து பேசிக்கிட்டு, கார்ட ஸ்வைப் பண்ணிட்டு, அதுடா, இதுடா அப்படின்னு கதை பேசிட்டே வந்துருவாங்க. இருந்தாலும் எனக்கு வவுத்துல அப்படியே வாய் இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கும் என்னைய நெனைக்கும்போது. அதெல்லாம் நெனச்சு நெறைய ஓடியிருக்கேன் நானு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போயாச்சு. என் ஊரு, நான் அடிக்கடி போற ஹோட்டலு, நான் பார்க்குற மனுஷங்க, என்னைய தெரியும். அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்றேன். இந்த மாரி இந்த டேபிளுக்கு நாங்க வந்திருக்கோம். இது என்னோட பில்லு. அவங்கள்ட்ட போய் சொல்லிறாதீங்க. பக்கத்துல இதுக்கடுத்து பில்லுன்னு கூட கேட்டுறாதீங்க. நான் தனியா வந்து குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்ட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் குடுக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா இத்தன நாள் வந்து அந்த காசு குடுக்க முடியாது என்னால. இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 5000 சாப்பிட்டாலும் சரி, ரூ. 10,000 சாப்பிட்டாலும் சரி, என்னால குடுக்க முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்கேன். கரெக்ட்டா இந்த YouTubeல வந்து $100, $128 கிட்டத்தட்ட ரூ. 11,000 என்னமோ 23ஆம் தேதியா? 24ஆம் தேதி நேத்து தான் ஏறுச்சு. என்ன கையில இருந்தது. இஎம்ஐ இன்னும் கட்டல. அத இப்படியே கட்டிருவேன்னு வைங்களேன். ஒரு நாள் ஒரு சேஃப்டியா ஒரு தைரியம். அந்த அந்த ஒரு காசு இருக்கு அப்படின்ற ஒரு காசு இருக்க தைரியம் இருக்குல்ல அது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி வந்து குடுக்க போறோம் அப்படின்னு அப்படி இருந்தேன் நானு. பார்த்தா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டோம்.
நான் சொல்லிட்டேன்ல. அதனால இன்னும் அத அந்த காசுன்ற விஷயத்த கான்வர்சேஷன் வர்றதுக்கு முன்னாடியே, "இல்லடா நான் குடுத்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல அப்படின்னா, அவங்களே வந்து "தம்பி குடுத்துட்டாப்லப்பா, தம்பி குடுத்துட்டாப்ல" அப்படின்னு அவர் சொல்ற மாரி அந்த சினாரியோ தான் நான் மைண்டுக்குள்ள வச்சிருந்தேன். நான் என்ன உணர்வோட அத நான் நெனச்சு பண்றேன்றத அவர் கண்டுக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே திரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் வந்து, "தம்பி பில்லு குடுத்துறவா? தம்பி காசு வாங்கிக்கிறவா உங்கள்ட்ட? எவ்வளோப்பா? இந்த இதுப்பா, அதுப்பா" அப்படின்னு அந்த இடத்துல 3 பேர வச்சுமே கேட்கணும்னு எனக்கு எனக்கு அந்த இடத்துல நான் தான் குடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் டக்குன்னு போயி பே பண்ணிட்டேன். இருந்தாலும் அவன் வந்து, "டேய் நீனே கஷ்டத்துல இருக்க. நான் உனக்கு போட்டு விட்டுறேன். நீ இப்படிலாம் பண்ணாதடா" அப்படின்ட்டான். சின்ன விஷயம் அது. ஏன்னா அந்த பணம் குடுக்குறதுன்றது, இப்ப நான் எனக்கு உதவி பண்ணவங்கள்ட்ட நான் உதவி பண்ண போறது கிடையாது. ஒரு தடவையாச்சும் வந்து என் நண்பர்கள் எனக்கு வாங்கி குடுத்தவங்கள்ட்ட அந்த காசு நானும் அவங்கள மாரியே ஒரு ஒரு இடத்துல வந்து காசுன்ற விஷயத்த யோசிக்காம சாப்பாடையாச்சும் நான் வந்து சாப்பாட்டுக்காச்சும் செலவு பண்ணிறணும் அப்படின்றது ரொம்ப ஏக்கம் இருந்தது. அது இன்னைக்கு வந்து எனக்கு 1% நிறைவேறுச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அவ்வளோ வறுமையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்தது அப்படின்றது கண்டிப்பா அ என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனா கடைசில ஹாய் காய்ஸ் அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம், இதில வந்து 4 பேர் பார்த்து நம்மள்ட்ட ஒரு 4 பேர் சொல்லிக் குடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றதுனால, அப்புறம் அந்த YouTubeல இருந்து ஒரு வருமானம் வர்றதுனால, நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் விக்கிறதுனால அப்படின்னு, நான் வந்து ரொம்ப பணத்த ரொம்ப ஆசைப்படுற ஆள் இல்லங்க. எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா, அந்த கோச்சிங் எடுக்கிறது, அதிலேயே சம்பாரிக்கிறது, வியூஸுக்காக நம்ம வீடியோ பண்றது அப்படின்னு போயிரலாம். இருந்தாலும் என்னால முடியல. ப்ரமோஷன்ஸ்லாம் இப்போ வந்து நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நடுவுல ரொம்ப மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்தது, ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்க. அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. ஒரு 20,000 25,000 பேசுறாங்க அப்படின்னா, நான் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு காசு ரொம்ப தேவை இருக்கு. கடன் இருக்குது. இத உருவாக்கணும் அப்படின்ற தேவைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த நல்லது, கெட்டது அப்படின்றதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு, யப்பா முடியல. சரி ஓகே. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வந்து நான் அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டேன். இருந்தாலும் தெரியாம ஒரு கெத்தா குடுத்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒண்ணு தான். இந்த கட்டில் ஒண்ணு வாங்கினேன் ரூ. 2000க்கு. என்ன ரூ. 2400. ஆ இந்த இடத்துல வந்து ஒரு தனி தீவா உருவாக்கி என்ன ஒரு நாட்டுக்குள்ள நம்மளா ஒரு நாடு வாங்கி அதுக்குள்ள நான் ஒரு வீட கட்டி உட்கார்ந்த மாரி எனக்கு ஒரு ராஜ போதையா இருக்குது. தலாணிய போட்டேன். ஒரு வீட்ல இருந்து ஏன்னா வெயில் காலம்ன்றதுனால இப்பயே கசகசன்னு தான் இருக்கு. இந்த இடம் ஹீட் தாங்க முடியாது. இப்படியே படுத்தேனே ஒரு பாட்ட கேட்டுட்டு படுத்தேன்னு வைங்களேன், பெரிய இது ரிலாக்ஸா இருக்கும். ஒரு குட்டி நாய் ஒண்ணு என் மருமகங்க வந்து கிரவுண்ட்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. ஸோ, அவன இங்க வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். யாராச்சும் நீங்க உங்க சர்க்கிள்ல ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த லேப் டாக் வந்து வாங்கி வளர்க்கணும். லேபர்டார் இருக்குல்ல, அது வளர்க்கணும்னு ஆசை. ஏதாச்சும் ஒண்ணு இருந்ததுன்னா இலவசமா குடுங்க. கேட்டா 20,000 25,000ன்றாய்ங்க. அதனால முடிஞ்சா ஏதோ கிரவுண்டுக்கு டொனேஷனா குடுத்துருங்க. சரியா? எனக்கு அது வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இன்னைக்கு தூங்குறேன். தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில ஒரு 16 கிலோமீட்டர் ரன்னு. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வருஷம் போறேன். சப்த்ரி கொண்டு வச்சுக்கிட்டு போணும் அப்படின்னு ஐடியா. சப்த்ரி வருதோ இல்லையோ ஆஸ்திரேலியா போயிடுறேன். மேக்ஸிமம் சப்த்ரிக்கு நான் முயற்சி பண்றேன் நானு. ஒரு ஒரு 4 நாள், 5 நாள் கேப் போட்டு வீடியோ போட்டாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் முக்கியமா உங்களுக்கு இந்த நைட் டைம்ல என்னோட கிச்சன் வந்து நல்லா அழகா இருக்கணுன்றதுக்காக தான் இத ரெடி பண்ணேன். அத காட்டுறேன். அத காட்டிட்டு வளவளன்னு பேசாம இத முடிச்சுடுறேன். முடிச்சுட்டு தூங்க போயிருவோம். எப்படி நம்ம கிச்சனு? கிச்சன்ல வந்து ஆர்ஓ ஒண்ணு மாட்டியிருக்கேனா, இதுல எல்லாம் வந்து அந்த மஞ்ச கலர்ல ஜிகு ஜிகுன்னு எரியும்ல எல்இடி லைட்டு. அந்த லைட்லாம் போட்டுட்டோம்னு வைங்களேன், ஒரு ஃபுட் கோர்ட் செட்டப்ல இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மள தேடி யாராச்சும் மீட்டிங்க்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்களையெல்லாம் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கிறலாம். பார்ப்போம். முடிச்சுட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம். கொஞ்சம் ட்ராக்லாம் போட்டதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ மட்டும் இன்வைட் பண்ணி இது பண்ணுவோம் நம்ம. கேக்குதா? வணக்கம். காலையில 5 மணி எந்திரிச்சாச்சு. ஏதோ தூங்குனேன்னு நெனைக்கிறேன். ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம். அஞ்சரை ஆயிரும்னு நெனைக்கிறேன். பல்லு விளக்கிட்டு ட்ரெஸ்ஸ மாட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்தா தண்ணி குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸ மாட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிருது.
அது இந்த கேமரா மாற்றி மாற்றி ஆங்கிள் வச்சு எடுக்கிறதுல நான் வந்து 5 மணிக்கு நான் ரன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் வந்து நான் ரெடியாக இருந்தால் தான் என்னோட இந்த என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத கேப்சர் பண்ண முடியும். அது ஒரு சிக்கல். ஓகே, ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். கோரஸ் பேஸ் 3 கூலர்ஸ் வந்து லென்ஸ்கார்ட்டில் வாங்கினது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. டெக்கத்லான் கேப்பு, பெர்ஃபார்மாக்ஸ் ஸ்லீவ்ஸு ஒரு 3 வருஷம் ஆச்சு இது வாங்கி. ஷார்ட்ஸ் வந்து அடிடாஸில் அது கொத்து மதிப்பாக எடுத்துகிட்டு வந்து போட்டது. ஷூ வந்து EOSL, அடிடாஸ் EOSL நியான் கலரு. அப்புறம் போலார் H10 ஹார்ட் ரேட் மானிட்டர் தெரியுதா? ஸோ இதுதான் போட்டு ஓட போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 16 ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உடம்பு அந்தளவுக்கு ஒத்துழைக்கல, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. திருப்பி உடம்பு ஒரு ரெக்கவர் ஆகி ஒரு ப்ராசஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. வெயில் காலத்தில் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இது வந்து EWA, ஒரு எலக்ட்ரோலைட் சப்ளிமெண்ட்டு, எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடியது. எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஸ்டார்ட் பண்ண 6:10 இப்படி தான் நம்ம பொழப்பு போகுது. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஆரம்பிப்போம். வெளியில் வந்துட்டேன். 1 கிலோமீட்டர் ஆகிருக்கு. நான் இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கும் போது டெக்னிக்ஸை விட, அதாவது என்ன பண்ண போகிறோம், எப்படி ஓட போகிறோன்றதை விட மைண்ட் செட்டு தான் மேட்ரு. அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. ரன் போயிட்டு வந்தாச்சு. ஓடுறத வீடியோ எடுக்கலை நான். ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்குது, அதை நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ குளிக்கிறதுக்கு துண்டு எடுத்திருக்கேன். குளிச்சுட்டு இங்கே சமைக்க இன்றைக்கி எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஒரு 4 முட்டை தான் இருக்குது. முட்டையை போட்டு சாப்பிட்டு போவோமா, இல்லை வெளியில் போய் நானும் அவனும் சாப்பிட்டுக்குருவோமா அப்படின்றோம். இல்லைனா வீட்டில் போய் தான் சாப்பிடணும். மத்தியான நேரத்தில் இந்த இடத்துல இருக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்கும், கொடூரமாக அடிக்குது. இந்த இடத்துல ஷெட்டு போடணும், அதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். ட்ராக் ப்ராசஸ் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணலான்னு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ நான் என்னோடய ஃபீல்டுன்றது எனக்கு வந்து ஒரு லக்குன்றது வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் 100க்கு 1000 மடங்கு எஃபர்ட் போட்டால் தான் 1% ஆச்சும் கிடைக்குது. நிறைய பேர் வந்து இப்போ என்னை பார்க்க வர்றதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற 20-30 பேர்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு உதவியாக வர்றாங்க. நம்ம இந்த கிரவுண்டுக்கு ஒரு விஷயம் நல்லது சொல்ல போகிறாங்க, செய்ய போகிறாங்க, நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக போகிறதுன்றது நான் 20 பேரையாச்சும் கடந்து வந்தால் தான் அந்த ஒரு ஆளை நான் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை. நிறையா பசங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வழி நடத்தணும் முதல்ல. திடீர்னு ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு சில சமயம் வந்து 10 மணிக்கு 12 மணிக்கெலாம் சில பேர் வந்து நைட்டு சொல்கிறேன் 10 மணிக்கு வந்து பார்க்க வரேன்னு சொல்கிறது, 11 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு மேலே கால் பண்ணுறது அப்படின்றப்ப இதை ஒழுங்குபடுத்தினா தான் வந்து இது நானுமே சரியாக வேலை பார்க்க முடியும். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. 2 பேர்த்துக்கு இருக்கிற, இப்போ சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், இப்போ தனுஷாக இருக்கட்டும், இதை முறைப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை குறைஞ்சிரும். சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி நல்லபடியாக ஒரு 11 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. சப் 3 வர்றதுக்கு உண்டான டே 1 ப்ராசஸ் பண்ணிடுவோம். இப்படியா இப்படி நல்ல வாய்ப்பு.